பிறக்கிற நேரத்திலேயே ரொம்ப சிறப்பான முறையில் ஒவ்வொரு காரியங்களையும் இவர்கள் முடிவு செய்வார்கள் என்று எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனை அறிந்து கொண்ட பிறகு தங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல தீர்வுகளை எடுத்துக்கொண்டு வெற்றியாளராக வாழ்ந்தவர்கள் அநேகர் வேதத்திலும் தேவன் ஏற்படுத்தின சாட்சிகளில் நாம் பார்க்கிறோம். அனுபவத்திலும் அநேகரை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம், சித்தம் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய தீர்மானம் தேவனுக்கு பிரியமானதா, தேவனுக்கு விரும்புகிற காரியமா, இது தேவ சித்தமா என்று சொல்லி அவர்கள் சரியான முறையிலே முடிவுகளை தீர்மானித்து அவைகளின் அடிப்படையிலேயே சரியான வெற்றிகளை கொண்ட மனிதர்களை நாம் பார்க்க முடியும். ஒரு மெய்யான கிறிஸ்தவனுக்கு தேவனுடைய சித்தம் இல்லை என்றால் அது அவனுடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுமா, அது சரியானதாக இருக்காது. அவன் முதல்ல கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இது தேவனுக்கு சித்தமா? சில சிக்கலான பிரச்சனைகள் இருக்கிறது. இதற்காக நான் எடுக்கக்கூடிய முடிவுகள், இந்த பிரச்சனைகளிலிருந்து நான் வெளியே வருவதற்கு எடுக்கக்கூடிய சில தீர்மானங்கள், இந்த பிரச்சனைகளுக்கு நான் ஒரு தீர்வு காண வேண்டும் என்றால் அது தேவ சித்தத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு மெய்யான கிறிஸ்தவனுக்கு தேவ சித்தம் இல்லாதது என்று எதுவுமே என்ன கிடையாது. அப்போ தேவனுடைய சித்தம் அறிவது என்பது சிரமமானதா எளிதானதா? சிரமமானது. தேவ சித்தத்தை அறிவது என்பது போராட்டம். அதை அறிந்து செயல்பட விரும்புவது கொண்டாட்டம், அதை அசட்டை செய்வது திண்டாட்டம். அதனால சிக்கலான பிரச்சனைகளில் தேவ ஆலோசனையின்படி தீர்வு காண முதல் படி என்னவென்றால் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக வேதத்தை வாசியுங்கள். மூன்றாவதாக தேவ ஆலோசனையின்படி தீர்வு காண கலந்து ஆலோசியுங்கள். நான்காவது சிந்தியுங்கள். ஐந்தாவதாக செயல்படுங்கள். இவைகளின்படி நாம் சரியான முறையிலே அந்த பிரச்சனைகளை நாம் அணுகுவோமானால் அல்லது அந்த சிக்கலை நாம் அணுகுவோமானால் நாம் வெற்றிகளை ருசிக்கலாம்.